ஓரடி மண்ணால் இந்த உலகையே அளந்த அந்த விஸ்வரூபத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? 108 திவ்ய தேசங்களில் 4வது ஸ்தலம் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில். அசுரராஜன் மகாபலியின் கர்வத்தை அடக்க குள்ளமான வாமனனாக வந்த பெருமாள் திடீரென விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் உயர்ந்து நின்ற ஸ்தலம் இது. இங்கே பெருமாள் நின்ற கோலத்தில் தனது இடது காலை அப்படியே ஆகாயத்தை நோக்கி தூக்கி உலகையே அளக்கிறார். இந்த தலத்தில்தான் ஒரு மழைக்காலத்தில் இடமில்லாத ஒரு குறுகிய அறையில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என 3 ஆழ்வார்கள் ஒண்டினார்கள். அங்கே 4வதாக அந்த இறைவனே வந்து புகுந்த போது இருளை நீங்க அவர்கள் ஏற்றிய பக்தி விளக்கில்தான் 4000 திவ்ய பிரபந்தம் பிறந்தது. உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத சிக்கல்கள் இருக்கிறதா? நியாயமான முறையில் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் அல்லது பதவி உயர்வு கிடைக்காமல் தள்ளி போகிறதா? உலகையே அளந்த இந்த உலகளந்த பெருமாளை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இழந்தவை அனைத்தும் உங்களை தேடி கட்டாயம் வரும். இது போன்ற 108 திவ்ய தேசங்களின் ரகசியங்களை வரிசையாக தெரிந்து கொள்ள இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவுதான் இது போன்ற ஆன்மீக பயணங்களை நான் தொடர ஊக்கமாக அமையும். அடுத்த 5வது ஸ்தலம் மிக விசித்திரமானது. காஞ்சிபுரத்தில் இருக்கும் அந்த பெருமாள் தன் பக்தனுக்காக பாயை சுருட்டி கொண்டு ஊரையே விட்டு கிளம்பினாராம். அவர் யார்? அடுத்த வீடியோவில்